வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் கதை எஸ்ஜே சூர்யா, டைரக்ஷன் எஸ்ஜே சூர்யா, ப்ரொடியூஸ் எஸ்ஜே சூர்யா, சினிமோட்டோகிராஃபி கேவி குஹன் அவங்களோட சினிமோட்டோகிராஃபியில், எடிட்டிங் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆண்டோனி அவங்களோட எடிட்டிங்கில், இசை ஏஆர் ரகுமான் அவங்களோட இசையில், ரிலீஸ் டேட் வந்து பார்த்துக்கிட்டோன்னா 9ஆம் தேதி ஜூலை மாதம் 2004 வருஷம். அவங்களோட அந்த வருஷத்தில் எஸ்ஜே சூர்யா, சிம்ரன், கிரண், மணிவண்ணன் மற்றும் பலர் நடித்து, முக்கிய குறிப்பு தேவயானி பட்டம் வச்சுக்கோங்க, மற்றும் பலர் நடித்து ஒரு 167 நிமிடங்கள் ஓடக்கூடிய படமாக வெளிவந்த நியூ அந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று, எஸ்ஜே சூர்யாங்கிற ஒரு டேரக்டராக வந்து பார்த்துக்கிட்டோன்னா நிறைய படங்கள் பண்ணியிருக்கா. அப்படி நம்ம சிம்புனே வருது, நம்ம குஷி, விஜய் சார் வச்சு பார்த்தீங்கன்னா குஷி, அந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் பண்ணியிருக்கா அப்படி. ஆனால் அவர் ஹீரோவாக அறிமுகமான முதல் படம் இந்த படம் தான். ஹீரோவாகவும் நடிப்பேன், எனக்கு வந்து நடிக்கிறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டா திறமையும் இருக்குது அப்படின்ட்டு அவர் 2004 வருஷம் அடியெடுத்து வச்ச வருஷம், கரெக்டாக 20 வருஷம் ஆச்சு வச்சுங்களேன். நான் ஹீரோவாகவும் நடிப்பேன் அப்படின்ட்டு 2004 வருஷம் அந்த முதல் படம், ஹீரோவாக அவருக்கு அந்த முதல் படம் அந்த படம் தான். இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி படம் வெளியே வந்தப்போ வந்து பார்த்தா மிகப்பெரிய சர்ச்சைகள் ஏற்படுச்சு. ஏன்னா படம் வந்து பார்த்தோன்னா ஓவர் அடல்ட் கண்டென்ட்டாக இருக்குது, ஓவராக வந்து பார்த்துக்கிட்டோன்னா அடல்ட்டாக இருக்குது, சர்டிஃபிகேட் போட்டு தான் படமே வெளியே வந்தது. அப்படி இருந்து பார்த்தா படத்தை வந்து பார்த்தா தடை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் இந்த படத்தை டிவியில் போட மாட்டாங்க. ஏன்னா அந்த படம் வந்து பார்த்தா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் அதிகமான படம். அதனால் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க 18 வயசுக்கு மேலே இருக்க மட்டும்தான் வரணும் அப்படின்ட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த படத்தை வந்து பார்த்து வெளியே கொண்டாங்க. அந்தளவுக்கு பார்த்தா படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சர்ச்சை ஏற்படுச்சு. படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா என்ன கதைனா, ஒரு 18 வயசு பையன், ஒரு 8 வயசு பையன் 22 வயசு பையனாக மாறினா என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதையை பார்க்கும்போது சின்ன கதை தான். ஆனால் அந்த படத்தை கொண்டு போன விதம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எஸ்ஜே சூர்யா வந்து பார்த்திங்கன்னா கிளாமரை நிறையா அள்ளி தூவி படத்தை வந்து பார்த்து கொண்டு போய், எல்லாத்துக்கும் மேலே படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அம்மா சென்டிமெண்ட்டும் படத்தில் இருக்கும், காதலும் இருக்கும், அதுபோக வந்து பார்த்துக்கிட்டோன்னா காமமும் இந்த படத்தில் நிறையா இருக்கும். காதலை விட காமம் தான் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்து இந்த படத்தில் கொண்டு வரப்படி. அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா எஸ்ஜே சூர்யாங்கிறவர் இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இதை தெளிச்சு அப்படி அவருக்கே உண்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அவருக்கே உண்டான ஒரு உடல் வலி, அவருக்கே உண்டான வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு இதில் வந்து பார்த்து படம் கொண்டு போயிருப்போம் அப்படி. எல்லாத்துக்கும் மேலே படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இசை வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஏஆர் ரகுமான் சார், பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பாடல்களுமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. படத்தோட பின்னணி இசை வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். ஒரு மாடர்ன் சயின்டிஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டா மணிவண்ணன் சார் நடிச்சிருப்பா அப்படி. அந்த மாடர்ன் சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு பையனாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆராய்ச்சி செய்யக்கூடிய பையனாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா வந்து பார்த்துக்கிட்டோன்னா வந்து அப்படி. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா படித்ததுனால சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்த பையன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட்டை மாட்டி என்னெல்லாம் நடக்குது எதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு ஒரு மாடர்னாக படத்தை கொண்டு போய் போடி. அன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டு இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பேசப்படனாலும் இன்றைக்கி இருக்க காலகட்டம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதிபலிச்சு போடி. அதான் எஸ்ஜே சூர்யாவோட மிகப்பெரிய இது. படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா யாருமே எஞ்சி போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நிறைய மெனக்கட்டு நிறைய சீனை வந்து பார்த்துக்கிட்டோன்னா வேணுமே திணிச்ச மாதிரி தான் படத்தில் இருக்கும். அதனால் இந்த படத்தை பார்க்குறவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடல்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய படம், ஆனால் படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சிரிக்கிற மாதிரி இருக்கும், படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். அதான் அந்த படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். படத்தில் தேவையான பார்த்துக்கிட்டோன்னா எஸ்ஜே சூர்யாவுக்கு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப கவுக்கார அம்மாவா, கண்டிப்பான அம்மாவா, எப்போ பார்த்தாலுமே திட்டிகிட்டே இருக்க அம்மாவா, நம்ம அம்மா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருப்பாங்க. அவங்களோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த காலையில் தினம் கண் விழித்தால் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பல பேரோட ரிங்டோனு கார்ட்டூனாக இருக்குது. அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான பாட்டாக இருக்கும். படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சிம்ரன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா படத்துக்கோட நாயகியாக இல்லாமல் கதையும் நாயகியாக இருப்பாங்க. அவங்களோட அந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ரன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எங்கே இருக்கும்போது கொடுத்த கதையை வந்து பார்த்து சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிம்ரன் படங்கள் நடிக்கலை, ஏன்னா அதுக்கப்புறம் படமே அவங்களுக்கு வாய்ப்பு குறைஞ்சி போச்சு. சிம்ரனோட நடிப்பு அதிகமாக சூப்பராகவே இருக்கும். கிரணோட நடிப்பு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அற்புதமாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் தான் வர மாதிரி இருக்கும், 15 நிமிஷம் வந்தாலும் கரெக்டாக நடிச்சு கொடுத்து போயிருப்பாங்க. மணிவண்ணன் சார் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சயின்டிஸ்ட்டாக படத்தில் மிரட்டியிருப்பா அப்படி, அதுவும் அற்புதமாக இருக்கும். மற்றபடி இந்த படத்தில் படம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஏன்னா அடல்ட் படம் சொல்லிட்டேன், சொன்னாலும் படத்தை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. தனியாக இருக்கும்போது ரொம்ப போர் அடிச்சு இந்த படத்தை பாருங்கள், காமெடியாகவும் இருக்கும், அதே மாதிரி பார்த்துக்கிட்டா கொஞ்சம் அடல் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பார்க்கலாம். எத்தனை பேர் படத்தை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, பார்த்தவங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிங்க கமெண்ட் பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு முன்னோட்டங்கள் சந்திப்போம். வீடியோவை மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட் தான் மிகப்பெரிய ஒத்துழைத்த அளிக்கும். மீண்டும் ஒரு முன்னோட்டம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.